கவிதா, கவிதா, என்ன இன்னும் வராம இருக்கா? மணி என்ன ஆகுது? கவிதா, என்னம்மா காலேஜ் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால காலேஜுக்கு லீவு. உடம்பு சரியில்லையா? என்னம்மா ஆச்சு உடம்புக்கு? காய்ச்சல் கூட எதுவும் அடிக்கலையே? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள் காய்ச்சல், அதனால தான். நீ போய் வேலைக்கு பாரு. உள் காய்ச்சலா? சரி வா, டாக்டர் கிட்ட போலாம் வா. டாக்டரா? அம்மா இதுக்கு எதுக்குமா டாக்டர்? ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும். நீ வேலைக்கு போ. என்ன நீ வேலைக்கு அனுப்புறதுல குறியா இருக்க? வா ஒரு ரெட்டு போயிட்டு வந்துடலாம். வா, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொல்றேன்ல, நீ வேலைக்கு போமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னக்கா? அம்மா உன் பொண்ணு எங்க? அவ இன்னைக்கு காலேஜ் போலக்கா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்கா. அவ எப்படி போவா? நீ நல்லா இங்க கஷ்டப்பட்டு அவளை காலேஜுக்கு படிக்க அனுப்பு. அவ காலேஜுக்கு போய் படிக்கிறா. என்ன கருமத்தெல்லாம் பண்றான்னு நீயே பாரு. மாந்தோப்புக்கு எங்க வீட்டுக்காரர் போயிருந்தாரு. அப்பதான் இந்த கருமத்தை பார்த்து வீடியோ எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சாரு. என்னக்கா இவன் பாவி? இந்த போன் என்கிட்ட இருக்கட்டும், நான் நாளைக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். கவிதா, கவிதா. என்னம்மா? அந்த கருமத்தை நீயே பாரு. இங்க பார், நீ நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யார்கிட்டனா சொன்ன அவ்வளவுதான், பாத்துக்க. வா. அம்மா அது வந்து வாய மூடி. ஏண்டி கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புனா இதுக்கு தானா? இல்லம்மா. ஆண்டி வாப்பா வா. ஏன் வெளியவே நிக்கிற? உள்ள வா. என்னப்பா? கவிதாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏண்டா ஏதோ நட்பா பழகுறீங்கன்னு சொல்லிட்டு நம்பி காலேஜ் அனுப்புனா என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? உன்ன ஏதோ ஒரு பையனா? சீ. அம்மா போது நிறுத்து. என்ன நினைச்சு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத. யார் நீ? வழி விடு, நான் போணும். ஏய் விடுடா. எங்க போற? ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களே. இது ஏன் ஏரியா, எவனும் இங்க வர மாட்டான். ஐயோ யாராவது காப்பாத்துங்க. விடு, கையாடா. காப்பாத்துங்க யாராவது. ஐயோ கையை விடுடா. விடுடா, காப்பாத்துங்க. ஏய் காப்பாத்துங்க. விடுடா. விடுடா. யாருக்கு பேக் எல்லாம் இருக்குது? ஐடியா, கவிதா ஓடுது. கவிதா, 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 கவிதா. ஷாலு, கவிதா ஓடுது. கவிதா. அண்ணா விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன பண்ற நீ? லூசா நீ? என்ன விடு,
நானா வாழ்றதுக்கே தகுதி இல்ல. ஒரு பொண்ணு எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதை நான் இழந்துட்டேன். இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எங்க அம்மா எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. விட நான் சாகுறேன் விட. எவனோ பண்ண தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்ல. எழு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம். என்ன சொல்ற? ஆமாம்மா, இதுக்கப்புறம் தான் நீ போன்ல பார்த்ததெல்லாம் நடந்தது. இங்க பாருமா, ஆம்பளைங்களை கடவுளை பலமா படிச்சதே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தான். அது சில பேருக்கு புரியுறது இல்ல. பொம்பளைங்களை கட்டாயப்படுத்துறதுக்கும் அடிமைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. கற்புங்கிறது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்குது. அது ஏன் உங்களை மாதிரி ஆளுங்களாம் புரியவே மாட்டேங்குது? இங்க பாருங்கம்மா, கற்புங்கிறது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அது மனசு சம்மந்தப்பட்டது. ஒரு பொண்ணு தன்னை எப்போ ஒருத்தனுக்கு மனசார கொடுக்குறாளோ அப்போதான் அவள் கற்பு இருக்கிறாளோ ஆகுறான். அப்படி இருக்கும்போது இவ எப்படி தப்பானவளோ ஆகுவா? இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி புரிஞ்சுக்காம பண்ணா என்னம்மா? அம்மா, தம்பி, இவளை கொஞ்சம் காலேஜ்ல விட்டுருப்பா. நானா? ஆமாப்பா, ஒரு உண்மையான பெண் தோல் இருக்கிற எந்த ஒரு ஆணும் தப்பு பண்ண மாட்டாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இவளை ஏதோ ஒரு விசதந்த தீண்டுன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். இனி அது தீண்டாம இருக்க என்ன பண்ணணுன்றத இவளுக்கு நான் சொல்லித்தரேன். நீ இவளை காலேஜ்ல விட்டுருப்பா. சரி.